நான் கார்த்திக் போசாவிலேஜ் ஓனர். எனக்கு 4 ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இப்போ 5th ஒன் வந்து வேக்ஃபீல்டில் மந்த் லாஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்ட்டியை கேட்ரிங்கோட நம்ம மெயின் அது யூகே அண்ட் யூரோப்பும் நம்ம கவர் பண்ணுவோம். ஆல் ஓவர் யூகே எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணுவோம். எதாக இருந்தாலும் ஆமாம். தேங்க்யூ. வேக்ஃபீல்ட் ஓப்பனிங் ஃப்ரீ ஃபுட் தான். ப்ளஸ் நான் கொஞ்சம் கூப்பன்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் ஆர்கனைசர் கம்பெனிலேருந்து வாங்கிக்கலாம். வவுச்சர்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். உங்களோட பிரியாணி வாசம் இனி எங்கள் வாயில் லீவ் இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. சாப்பாடு ரொம்ப சூப்பராக நன்றி. ஓகே, இப்போ அடுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மேடையே கலக்கிறதுக்கு ஏன் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணமான நிறைய தேவதைகள் வரப்போறாங்க. அந்த தேவதைகளுக்காக நான் ஒரு சின்ன ஸ்டோரி, நம்ம தலைவர் சொன்ன ஸ்டோரி தான் ஒரு ஆடியோ லான்ச்சில் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேவதைகளா புரியல. லீட்ஸ் தேவதைகள் அவங்க யார் தேவதைகளே சொல்லலாம் ஜி. சரிங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு 4 ஃப்ராக்ஸ் ஏறணும். ஸோ அந்த 4 ஃப்ராக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது ஏறுறதுக்கு. ஆனால் கீழே வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஐயோ வேணாம், அந்த மலையில் பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், ரொம்ப கஷ்டம், ஸ்லிப்பரியாக இருக்கும், விழுந்துருவேன், வேணாம் போகாதுன்னு. ஒரு 100 மீட்டர்ஸ் போது 2 ஃப்ராக்ஸ் கீழே விழுந்துருது. இன்னொரு 200 மீட்டர்ஸ் போன அப்புறமா ஒரு 3rd ஃப்ராக் கீழே விழுந்துருது. ஆனால் ஒரு ஃப்ராக் மட்டும் போயிட்டே இருக்கு அந்த மலையை நோக்கி, எதை பற்றியுமே கண்டுக்காம போயிட்டே இருக்கு. கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா போயிடுச்சு, அந்த மலையை ரீச் பண்ணிடுச்சு. என்னப்பா நான் அந்த எதுவும் கேட்காதா அந்த ஃப்ராக் அப்படின்னு கேட்டா, அந்த ஃப்ராகுக்கு காது கேட்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃப்ராக் அது யாருமே இல்லைங்க, நம்ம யாஷஸ் நெகிரிஸ் தான். லாஸ்ட் டைம் பொங்கல் ஈவெண்ட் நடத்தலாம்னு முடிவு பண்ணப்போ வேணாம், அது நடக்காது, இது நடக்காது, உங்களால முடியாது, இது சரியா வராதுன்னு சொன்னப்போ வேற லெவல்ல யாஷஸ் பொங்கல் ஈவெண்ட் நடத்தினதும் இதே யாஷஸ் நெகிரிஸ் தான். இன்னைக்கு இந்த தீபாவளி ஃபங்க்ஷனையும் வேற லெவல்ல நடத்தி நான் வருவேன்டா, நான் வந்துட்டேன்டான்னு சொன்னதும் இதே யாஷஸ் நெகிரிஸ் தான். அவங்க கிட்ட இருந்து தான் இப்போ நம்ம ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். தெரிக்கடாமா ஒரு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம யாப்சரைஸ் தேவிகளோட பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்தத வாசிக்கணும்ல. ஸோ சர்க்கஸ்னா சிங்கர் இருக்கணும், நம்ம கலை நிகழ்ச்சினா இந்த சங்கம் இருக்கணும். கலை நிகழ்ச்சி இல்லாம